நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுக்கு இடியான ஒரு செய்தி கிடைச்சிருக்குங்க. ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர், தொழிலதிபர், தமிழ்நாட்டினுடைய அரசு முக்கிய பதவியில பொறுப்பேற்று இருக்கிறாரு. அவருக்கு மிக முக்கியமான தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி என்கிற ஒரு பெரிய பதவியை கொடுத்திருக்காரு. யாரு? நம்ம அண்ணாத்த விஜய். என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, தனக்கு நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு, தனக்கு விசுவாசிகள் எல்லாம் கூப்பிட்டு நல்ல பதவியை கொடுத்து பக்காவா வச்சிருக்காரு நம்ம அண்ணாத்த. எடுத்த முதல் நாளே ஒரு ஜோசியக்காரரை அவரு தனக்கு அரசியல் ஆலோசகரா வச்சார். ஜோசியக்காரர், அரசியல் ஆலோசகர், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரத்தன் பண்டிட்னு. அந்த ஆளு அப்புறம் நம்ம அடிச்ச அடியில பதவியை பிடிங்கிட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்கவே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தூத்துக்குடியில அவருடைய நண்பன் ஸ்ரீநாத், அவரை நிக்க வச்சு, அவர் ஒரு காமெடி நடிகர், அவரை நிக்க வச்சு, அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. நட்புக்கு இலக்கணம்னாலே விஜயன் தான். அவருடைய நண்பர் இருக்காருல்ல, ஏங்க சிங்கப்பெண் படை துவக்க விழாவை நிறுத்தி வச்சுட்டு நண்பன் வீட்டு விசேஷத்துக்கு போடலையா, ஜெகதீஷ். அவரே தான். அவர் தான் சகலமும் அவர் தான். சகலமும் புரியுதுல்ல? அந்த சகலமுமான அவருக்கு முதலமைச்சரின் தனி செயலாளர் பதவி. இவங்களுக்கு அரசியல் எதுவுமே தெரியாதுங்க. ஜெகதீஷ்கோ மத்த மேட்டர்லாம் தெரியும். அரசியல் சுட்டு போட்டாலும் வராத கும்பல் எப்படி முக்கியமான பதவிக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுதா? அமைச்சர் பதவி கொடுத்தாலே ஸ்ரீநாத், அவர் என்ன பேசினாரு, எதை பேசினாலும் சாரி தலைவர் பார்த்துப்பாரு, சாரி நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போவார். இப்ப இந்த ஜெகதீஷ் முதலமைச்சருடைய தனிச்செயலாளர். அடாடே, ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளரா வந்தாரு. விஜய்க்கு வியூகம் வகுத்து கொடுப்பவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி. அந்த ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு முதலமைச்சருக்கு அரசியல் ஆலோசகரா இருக்காரு. பாருங்க எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு. இவரோட விஷ்ணு ரெட்டின்னு ஒரு தொழிலதிபர் போயிட்டே இருந்தார் தெரியுமா? ஆந்திராக்காரரு. டெல்லிக்கு போனா போவாரு, தமிழ்நாட்டுல போய் ஆளுநரை சந்திக்க போனா அவர் கூட வருவாரு. வெறும் பண முதலைகளையும் தொழில் அதிபர்களையும் கூட்டிட்டு நம்ம கூட கம்ப்ளைண்ட் வச்சோம். எல்லா இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு ஃப்ரெண்டான ஒரு தொழிலதிபரை கூட்டிட்டு தெரிஞ்சாரு. அவர் தான் விஷ்ணு ரெட்டி. அவரு முதல்வருடைய பொது விவகாரங்களுக்கு ஆலோசகரா இருப்பாராம். கடைசியில யாரு? இந்த ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளரும் இவரும் சேர்ந்துகிட்டு ஆடின கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரச கையில வச்சுக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, அதாவது சென்சார் போர்டுல பிரச்சனை நம்மளை நம்ப வச்சு அந்த பிரச்சனையவே கொண்டு வந்தது திமுகன்னு திசை திருப்பி, கடைசியில எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கரெக்டா ஒரு 10-15-20 நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல பக்கா காப்பியில. ஒண்ணு ஞாபகம் வைங்க, இன்னும் அதை எடிட்டிங்லயோ அல்லது மிக்சிங்லயோ அல்லது இதுலயோ இருக்குன்னா பக்கா காப்பி நம்ம கையில கிடைக்காது. சாதாரணமா ரெசல்யூஷன் கம்மியா இருக்கிற, பார்க்க டம்மியா இருக்கிற அந்த படம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா பக்கா காப்பிய, ரிலீஸ் பண்ண வேண்டிய காப்பிய நமக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு ஊடகங்கள்ல ஐயோ நான்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு அனுதாபம் தேடிக்கிட்டாரு. கடைசியில ஆட்களை பிடிச்சி விசாரிக்கிற போது ஒரு எடிட்டர் மேல பழிய போட்டாங்க. அந்த எடிட்டரும் அவர் கூட இருந்தவங்க மேல பழிய போட்டு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. கடைசியில அவங்களை நாங்க மன்னிச்சு விட்டுட்டோம், அவர் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறோம்ட்டாங்க. அப்ப இந்த திருடர்களுக்கு அந்த பாவப்பட்ட எடிட்டிங் துறையில இருக்கக்கூடிய அந்த சிம்பிளா வளர்ந்து வர பசங்க சிக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க மேல எந்த வழக்கும் இல்லை, நான் வழக்கு வாபஸ் வாங்கிட்டானுங்க. அப்ப குற்றவாளி இவன் தானே. அப்ப தெளிவா ஒரு படத்தை வச்சு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது சிரிச்சுட்டு பல்ல காட்டிட்டு நின்றவர் தான் இந்த வெங்கட நாராயணன். அந்த படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர் தான் பாவம் அழுதுட்டு இருந்தாரு. மற்றபடி நடிகரும் தயாரிப்பாளரும் தெம்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கவே. இயக்குனருக்கு அது ஒரு வாழ்க்கைங்க. அவர் நல்ல படம் எடுத்தாருன்னு தெரிஞ்சாதான் அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவர் 2 பேரும் குழைக்கிறதுக்கு அவர் போட்டாங்க. இந்த வெங்கடரமணன் தான் இன்னைக்கு மிக முக்கியமான பதவியில இருக்காரு. என்ன பதவி? தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி. டெல்லியில ஒன்றிய அரசோட நமக்கு என்ன பேசணும், தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அதை எப்படி நீங்க நிறைவேற்றணும், இதெல்லாம் அங்க போய் சொல்றதுக்கு ஒரு பிரதிநிதி.
அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு பிரதிநிதி. இது ஒரு அமைச்சருக்கு நிகரான பொறுப்பு, ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்புங்க. அதுலதான் இவரு வெங்கடரமணனை தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? சரி, இந்த பதவியை வாங்கின இவரு கர்நாடகத்துக்காரர். டெல்லி பிரதிநிதியா வைக்கிறதுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஆள் கூட கிடைக்கலையா? கர்நாடகத்துல இருந்து அவர் இழுத்துட்டு வர்றாரு. கர்நாடகத்துல இருக்கிற பிசினஸ் மேன், அங்க இருக்க DK சிவகுமார் முதலமைச்சர், அவருடைய நெருக்கமான நண்பர். இப்ப மேகதாது பிரச்சனையை நம்ம சார்பில் கொண்டு போய் பேசணும், தமிழ்நாடு சார்பில் ஒன்றிய அரசு கிட்ட பேசணும். அப்ப இவர் எப்படி பேசுவாரு? கர்நாடகத்துக்காரரு தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு தண்ணி வேணும், தமிழ்நாடு தரிசா போயிட்டு இருக்கு, விவசாய தண்ணி இல்ல, குடி தண்ணி இல்லைன்னு போய் பேசுவாரா நமக்காக? கர்நாடகக்காரர் எப்படிங்க நமக்கான குரலா இருக்க முடியும்? அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அதன் உரிமை குரலாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புல கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கொண்டு வந்து வச்சுட்டு என்னதான் செய்ய போறது தெரியல. விஜய் 5 வருஷத்துல 100 ஆண்டு கால அரசியலை தரிசாக்கிட்டு போவார்ன்றது மட்டும் உண்மை.